நிறைய பேர் கடந்த அரசாங்கத்திலிருந்து இன்னைக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ்குள்ளாரையும் என்னென்ன குறைபாடுகள் சிக்கல்கள் இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவெடுத்தாகணும், எப்படி முன்னால கொண்டு போறோம். ஏன்னா எனக்கு குறிப்பா தோட்டத்தில் வாழ்றவங்களை மட்டும் நம்ம தோட்டத்தில் வேலை செய்யறவங்களை மட்டும் நம்ம பார்த்து வேலை செய்யணும்னு நினைச்சா நம்மளால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. முழுமையான இடத்துல வேலை செய்யணும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 150க்கு மேலான பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, வேலை செஞ்சு கட்டாயம் மக்களோட ஆணையை நிறைவேற்றுறதுக்கு. ஆகவே போக பார்ப்போம். எங்க மேல சில குறைபாடுகள் இருந்தாலும் மக்கள் இன்னும் நம்பி வாக்களிச்சிருக்காங்க. வேலை செஞ்ச அனைவருக்கும் வாக்களிச்ச அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் நம்மளும் ஒரு விஷயம் புரிஞ்சாகணும். மக்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்க பெரிய பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பும் அதே மாதிரி விலைவாசியும். ஸோ என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து ஒரு தீர்மான தன்மைக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் உதவி செஞ்சுதான் ஆகணும். அதனால பாராளுமன்றம் கூட்டின அப்புறம் பார்ப்போம் எப்படி நடக்கும். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நுவரெலியா மாவட்டத்தில் ஆசனம் ஒன்றை வென்றெடுத்த ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டவர்களும் இதன்போது இணைந்திருந்தனர். தோல்வியடையலாம், எனினும் கட்சி இப்படியும் தோல்வியடைய முடியுமா? ஆம், முன்னாள் ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட ரீதியில் வாக்கு கிடைத்தது. அவர் நாட்டை கட்டி எழுப்பியமையினால், நாடு சுவாசிக்க இடமளித்தமையினால் மிக பாரிய அளவில் வாக்குகள் கிடைத்தன. எனினும் அவர் தேர்தலில் போட்டியிடாமையால் வாக்குகள் பறிப்போயின. மறுபக்கம் உமக்கு மாத்திரமல்ல, ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் வாக்குகள் அரைவாசி குறைக்கப்பட்டுள்ளன. ஆகவே குறைவடைந்த வாக்குகள் அனைத்தும் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது திசை காட்டிக்கு சென்றுள்ளது. எதிர்காலத்தில் பார்ப்போம். நடந்து முடிந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 உறுப்பினர்களை மாத்திரமே பெற்றது. நாடு முழுவதிலுமாக 3,50,429 வாக்குகளை பெற்றுக் கொண்டது. இது 3.14% வாக்குகளாகும். இதன்படி அக்கட்சிக்கு தேசிய பட்டியல் ஓர் உறுப்பினருக்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதனை நாமல் ராஜபக்சவுக்கு வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்தது.